निपीय यस्य क्षितिरक्षिणकथास्तथाद्रियन्ते न बुधाः सुधामपि नलस्सितच्छत्रितकीर्तिमण्डलः सराशिरासीन् महसां महोज्ज्वलः अर्थि नाम हृषित अखिललोमा स्वं नृपः स्फुट कदम्ब कदम्बम् अर्चनार्थमिव तच्चरणानां सप्रणामकरणाद् उपनिन्ये இந்த ஸ்லோகத்தோடு முடித்தோம். அதாவது நளன் வந்த உடனே நளனை பார்த்த உடனே இப்போ தேவர்கள் எல்லாரும் வந்து முதல்ல தன்னை பற்றி ரொம்ப டிஃபிடெண்ட்டாக ஃபீல் பண்ணா, செல்ஃப் கான்ஃபிடென்ஸே இல்லாத மாதிரி ஐயோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அவள் ஒருத்தருக்கு மூஞ்சியை பார்த்துட்ட உடனே இதில் பார்க்காதவன் ஒருத்தன் இந்திரன் தான். அவன் தான் கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக உடனே அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மைண்ட் அவனுக்கு மாறிடுறது. கபட்டத்தில் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் இல்லையா அவன், அதனால அவன் உடனே 2 வார்த்தை பேசி நிறுத்தினான். நாங்கள்லாம் யார் தெரியுமோ இல்லையோன்னு ஒரு த்ரெட்டன் பண்ணுற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணான். இன்ட்ரடியூஸ் பண்ணுறச்சேயே இப்பேற்பட்டவர்கள் உங்ககிட்டக்க யாச்சனைக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நிறுத்தின உடனே யார் அவனுக்கு குரு? இப்போ ஆரம்பத்திலேருந்து சாக்ஷாத் ப்ரஹஸ்பதியே அவனுக்கு குருவாக இருக்கும் பொழுது இப்படி தானே பேசுவான் அப்படின்னு சொல்லி முடிச்சார். இவனுக்கு என்னன்னா, நளன் வந்து அர்த்தி நாம ஹிருஷித அகில லோமா, அர்த்திகள் யார் வந்திருக்காங்கிற பேரை கேட்ட மாத்திரத்தில் அவனுக்கு அப்படியே உடம்பெல்லாம் புலகங்கிதம் அடைஞ்சு அது அப்படியே கதம்பு மொட்டுக்கள் மாதிரி அவனுடைய உடம்பே இருந்து அப்படியே நமஸ்காரம் பண்ணான். நமஸ்காரம் பண்ணது வந்து எப்படி இருந்ததுன்னா, பார்க்கறதுக்கு அவனுடைய சரீரமே வந்து ஒரு புஷ்ப குவியலாக அவளுடைய திருவடியில் விழுந்த மாதிரி இருந்தது அப்படின்னு ஒரு உத்ரேட்சையோட முடித்தோம் இந்த ஸ்லோகத்தை. அடுத்தது துர்லபம் திகதிபைஹி கிம் அமீபிஹி தாத்ருஷம் கதமஹோ மததீனம் ஈத்ருஷம் மனசி கிருத்திய விரோதம் நைஷதேன சமசாயி சிராய. பதிலே பேசலை. அவர் வந்து குறைச்சலாக பேசினார், அப்படியே வந்து பட்டு வார்த்தைகளை அளந்து பேசினான் இந்திரன்னா, அதை விட ஒரு பங்கு மேலே நளன் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு இந்த ஸ்லோகத்துலேருந்து வரிசையாக வருது பாருங்க. மைண்டில் அவனுக்கு டவுட்டு, இந்த இந்த திக்பாலகர்களுக்கு வந்து துர்லபமாக இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு ஒன்று இருக்கா? ஃபஸ்ட்டு டவுட்டு. அஹோ அமீபிஹி திக் அதிபைஹி துர்லபம் கிம், என்னதான் துர்லபமாக இருக்க முடியும்? அமீபிஹி இவர்களுக்கு, இந்த திக் அதிபைஹி திக்குகளுக்கு அதிபனாக அரசனாக விளங்கக்கூடிய இந்நால்வருக்குமே என்னது துர்லபமாக இருக்க முடியும்? முதல் கேள்வி. ரெண்டாவது, தாத்ருஷம் மததீனம் கதம், அவர்களுக்கே துர்லபமாக ஒரு விஷயம் இருக்குன்னா அது எங்கிட்ட இருக்குங்கிறது எப்படி? ஹவு இஸ் இட் பாசிபிள்? ஈத்ருஷம் விரோதம் மனசி கிருத்திய, இவ்வாறு ஒரு விகல்பமான ஒரு விஷயங்கள், அதாவது கான்ட்ரடிக்டரி விஷயங்கிறத விரோதம்ங்கிற விருத்த த்விகோட்டிக விஷயம் மனசி கிருத்திய மனசில் யோசிக்கிறான். யோசிச்சு நிஷதேன சிராய சமசாயிங்கிறது சம்சயித்தான். ரொம்ப நேரம் அவன் வந்து அப்படியே இந்த சிராயங்கிறதெல்லாம் விபக்தி பிரதிரூபக அவ்யயம்னு பேர். விபக்தி மாதிரி இருக்கும், ஆனால் அது வந்து விபக்தி மாதிரி இருக்கக்கூடியது, பட் அவ்யயம். இந்த சிரங்கிறதுக்கு வந்து சிரம், சிராய, சிரேன, சிராத்து, இந்த விபக்தியிலெல்லாமும் அது வந்து அவ்யயமாக இருக்கும், யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன எடுத்து அவன் பதில் சொல்லலை இல்லையா? பதில் சொல்கிறதுக்கு பதிலாக முதல்ல வந்து பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி யோசித்து சொல்லணுங்கிறதுக்கு காமிக்கிறான் நமக்கு நைஷதன். இப்போ நளன் என்ன யோசிக்கிறான்? இவர்களுக்கு ஒரு விஷயம் துர்லபமா, அது நம்ம கையில் இருக்கா இப்படின்னு மனசில் வந்து ஒரு விரோதத்தை மனசில் வச்சுட்டு ரொம்ப நேரம் வந்து ஒரு டவுட்லேயே இருந்துட்டு இருந்தான் நைஷதன். துர்லபம் திக் அதிபைஹி. இப்போ நிறையா ஒரு 2-3 ஸ்லோகங்கள் வந்து அகெயின் உங்களுக்கு அலங்காரம் இல்லாததான் இருக்கும், போன கிளாஸ் மாதிரியே. துர்லபம் திக் அதிபைஹி கிம் அமீபிஹி கதம தாத்ருஷம் கதமஹோ மததீனம் ஈத்ருஷம் மனசி கிருத்திய விரோதம் நைஷதேன சமசாயி சிராய. அடுத்தது ஜீவிதாவதி வனீபக மாத்திரைஹி யாக்ஷ்யமானம் அகிலைஹி சுலபம் யத் அர்த்தினே பரிபிருடாய சுராணாம் கிம் விதீர்ய பரிதுஷ்யது சேதா. முந்தின ஸ்லோகத்தில் வேணால் 3 பேரை எடுத்துப்போம். திக்பாலகர்கள்னு இந்திரனும் ஒரு திக்பாலகன் தான், இருந்தாலும் இங்கே தனித்து இந்திரனை மாத்திரம் சொல்கிறார் மனசில் நளன். எதுக்குன்னா,
அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணும் பொழுது இந்திரன் தானே மற்ற 3 பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு சேஷம் சுராணாம் என்னை வந்து சுராணாம் பதிஹி இது அவேகி அப்படின்னு என்ன சாசிதா இது அவேகின்னு தன்னை தனிச்சு சொன்னதுனால இங்கே வந்து நளனுடைய மனசுலையும் தனிச்சு இந்திரனை பற்றி ஒரு சிந்தனை ஓடித்து. என்ன நினைக்கிறான்? அகிலைஹி வனீபகமாத்திரைஹி ஜீவிதாவதி யாச்சியமானம் சுலபம் சுராணாம் பரிபிருடையே அர்த்தினே கிம் விதீர்ய சேதா பஷ்யத்து பரிதுஷ்யத்து. உலகத்தில் எல்லா கேட்பவர்கள் எல்லாருமே அவர்கள் வந்து ஜீவிதாவதி யாச்சியமானம் சுலபம், என்னுடைய உயிர் முதற்கொண்டு என்னென்னலாம் அவள் கேட்குறாளோ அது எல்லாத்தையும் கொடுப்பதுங்கிறது ரொம்ப சுலபம். இட் இஸ் வெரி ஈஸி. வனீபக அப்படிங்கிற பதத்துக்கே வந்து வனீயக்கன்னு சில இடங்கள்ல இருக்குது, ஆனால் வனீபகன்னு தான் கரெக்டுங்கிறார். அர்த்தின்னு அர்த்தம், யாச்சகான்னு அர்த்தம் வனீபகாங்கிறதுக்கு. ஸோ யாச்சக மாத்திரைஹி அப்படின்னா இந்த இடத்துல மாத்திர பதம் வந்து சாக்கல்யார்த்தே. ஸோ கம்ப்ளீட்டாக அகிலைஹி வனீபக மாத்திரைஹி எல்லா உங்களுக்கு இந்த யாச்சகர்களினுடைய ஒரு கூட்டமே வந்து கேட்டாலும் அவர்களால் யாச்சியமானம் கேட்கப்படுகின்றதானது ஜீவிதாவதி சுலபம். அதாவது ஜீவிதம் முடியும் வரையில் அவர்களுக்கு வேணுங்கிற விஷயத்தை கொடுக்க முடியும். அப்படி எடுத்துக்கலாம். அதாவது அந்த அந்த யாச்சகனுடைய ஜீவிதம் இருக்கும் வரையில், அவன் உயிரோடு இருக்கும் வரையில் அவனுடைய வேண்டுகோளை எல்லாம் பூர்த்தி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி நளனுக்கு அப்படின்னு ஒரு பக்கம். இல்லை ஜீவித அவதி அவள் கேட்குறது என் உசுறு வரைக்கும் அவள் கேட்டால் கூட மம ஜீவித அவதி பர்யந்தம் எத்யத்து கிம் வாஞ்சிதம் ததபி சுலபம், அதுவும் சுலபம்தான் கொடுக்கறதுக்கு. கரெக்டு. இது வந்து பொதுவாக அர்த்திகளுக்கு யாச்சகர்கள் எப்படி கேட்பாளோ அதை பூர்த்தி பண்ணுறதுக்கு நளனுக்கு வல்லமை இருக்குது, ப்ராப்ளமே இல்லை. ஆனால் இங்கே அர்த்தியாக வந்து நிற்கிறவன் யாருன்னா சுராணாம் பரிவிருடகா. இங்கே பரிவிருடங்கிறது அரசன்னு அர்த்தம். நிருபகா பரிபிருடகா பூபகா பூபதிஹி இதெல்லாம் இந்த பதங்கள் எல்லாமே ராமோதந்தம் படிச்சிருந்தேன்னா இந்த பதங்கள் எல்லாம் வந்துடும். வானராணாம் பரிவிருடகான்னுட்டு வாலிக்கு ஒரு வார்த்தை அதில் வரும். சுராணாம் பரிவிருடாய அர்த்தினே, இந்த சுரர்கள் தேவர்களுடைய அரசனாக இருக்கக்கூடிய அர்த்தி வேண்டுபவன் யாச்சகனாக இருக்கும் இந்த சுரர்களுடைய அரசனுக்கு எதை கொடுத்து கிம் விதீர்ய இந்த மனசானது பரிதுஷ்யது சந்தோஷம் அடையட்டும். ஏன்னா இவனை பொறுத்தவரையில் யாச்சகம் கேட்குறவர்களுக்கு கொடுப்பதுங்கிறது தான் இவனுக்கு சந்தோஷம் வரப்போகிறது, இவனுடைய சேத்தஸுக்கு. அப்போ சேத்தஸ் தான் இந்த இடத்துல அந்த அரசனுக்கு கொடுத்துட்டு மனசில் தீர்மானம் பண்ணும். கொடுக்குறேன்னு மனசில் தீர்மானம் பண்ணாதான் அதை செயல்படுத்த முடியும். ஸோ மனசு தான் கொடுக்கறதுக்கு ஆசைப்படணும் அந்த இடத்துல. ஆகையினால இங்கே விதரணம்ங்கிற கிரியைக்கு சேத்தகா தான் கர்த்தா இங்கே. ஸோ சேத்தகா ஏவ அர்த்தினே விதீர்ய சேத்தகா ஏவ பரிதுஷ்யது. அதனால அந்த இடத்துல சொன்னேன் இல்லையா, எப்படி துவாக்கும் லெப்புக்கும் எந்த ஒரு கர்த்தா வருதோ அதே தான் வந்து லகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரியாபதத்துக்கும் அதே தான் சமான கர்த்தகத்துவம் இருக்கணும். அதனால இங்கே வந்து சேத்தகாங்கிறத கர்த்தாவாக எடுத்துக்கிறோம். இந்த மனசு இந்த தேவர்களுடைய அரசன் வந்து அர்த்தி யாச்சகனாக இருக்கும் பொழுது அவனுக்கு எதை கொடுத்துட்டு இந்த மனசு வந்து சந்தோஷம் அடையும். ஸோ ஜீவிதாவதி வனீபக மாத்திரைஹி யாச்சியமானம் அகிலைஹி சுலபம் யத் அர்த்தினே பரிபிருடாய சுராணாம் கிம் விதீர்ய பரிதுஷ்யது சேதா. தோணி போயிடுத்து, எதை வேணாலும் கொடுத்துடலாம். ஆனால் இவ கேட்க போகிறது என்னன்னா, பீமஜான்னு ஒருத்தி இருக்கா என் மனசில். அதாவது தமயந்தியை சொல்கிறாருங்க. பீமஜா சை ஹிருதிமே பரம் ஆஸ்தே ஜீவிதாதபி தனாதபி ச குர்வி நஸ்வம் ஏவ மம சா அர்ஹதி யஸ்யாஹா ஷோடசீமபி கலாம் கில நோர்வி. இங்கே ப்ராப்ளம் வேற ஸ்டேட் பண்ணுறார். என்ன இஷ்யூ? பீமஜாச்ச இந்த இந்த ஊர்வி யஸ்யாஹா ஷோடசீமபி கலாம்னா அர்ஹதி கில சா பீமஜா மே ஹிருதி பரம் ஆஸ்தே.
ஸோ பரம்னா அத்தியர்த்தம் ஆஸ்தே, மிகவும் அவ வந்து குடிகொண்டிருக்கிற ஒரே வஸ்து என் மனசில் என்னன்னா, ஏன்னா இந்த மனசு தானே கொடுக்கறதுன்னு சொல்லிட்டோம். மனசு எதை வேணாலும் கொடுக்க தயார், பிராணனையும் சேர்த்து கொடுக்க தயார். ஆனால் இந்த மனசில் ஒருத்தி உட்காந்துட்டுருக்கா. யார் உட்காந்துட்டுருக்கா? பீமஜா சஹிருதிமே பரம் ஆஸ்தே. இந்த பீமனுடைய பெண்ணான தமயந்தியானவள் என்னுடைய ஹிருதயத்தில் மே ஹிருதி பரம் ஆஸ்தே, நன்னா ஊன்றி உட்காந்துட்டுருக்கா. அவள் உட்காந்துட்டு இருக்கிற விதம் எப்படி இருக்குன்னா, ஜீவிதாத்தபி தனாதபி குர்வி, ரொம்ப ஹெவியாக இருக்குது அவளுடைய ப்ரெசன்ஸ் இன் மை மைண்டு. எப்படி இருக்குன்னா, ஜீவிதாதபி என்னுடைய உயிரை விட என்னுடைய செல்வத்தை காட்டிலும் ரொம்ப ஒரு ஹெவி ப்ரெசன்ஸ் அவளுக்கு இருக்குது. குர்வி சா, ரொம்ப வசத்தியாக நான் மனசில் அவளை பற்றி நினச்சின்னு இருக்கேன். நான் ஸ்வம் ஏவ, ஆனால் அவள் என்னுடையதாக இல்லையே, ஸ்வயம் இல்லை இந்த இடத்துல, ஸ்வம்னு இருக்கணும். மம ஸ்வம் ஏவ ந சா, ந ஸ்வம் ஏவ, அவள் என்னை சேர்ந்தவள் இல்லையே, இன்னும் கல்யாணம் ஆகலை. அது ஒன்று. இன்னொன்று, கல்யாணம் ஆனாலும் தாரா ந தேயம்னு இருக்குது. இப்போ மனைவி தாரா சுதம் எப்படி யுதிஷ்டிரன் கொடுத்தாருன்னு கேட்காதேங்க, அது வேற. இந்த இடத்துல வெறும் தேயம் தான் இருக்கு, தியாஜ்யம் ஓகே. மனசுல துஷ்யந்தனை தான் வச்சிருந்தேன், வேற மாதிரி நினச்சிக்கணும். அது சரி. அந்த இது தாரா நதேயான் இருக்கு ஒரு இது, தாராசுதான் நதேயாக. ஸோ மனைவியும் சரி குழந்தைகளையும் சரி கொடுத்துடக்கூடாதுன்னு இருக்குது அந்த இடத்துல. அதனால் ந ஸ்வம் ஏவ, அவள் என்னை சேர்ந்தவள் அல்ல. சா ஆனால் அண்ட் இன்னொன்று என்னென்னா, அந்த இடத்துல வந்து யஸ்யாக உர்வி யஸ்யாக ஷோடசீம் அப்பி கலாம் ந அர்ஹதி கில, அந்த என்னது ஜீவிதாதபி தனாதபி ச குர்வி சான்னு ஒன்றா சாவை சேர்த்துன்ருக்கோம். அது பெட்டர். இதெல்லாம் சில சமயம் இந்த சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் எங்கே சேர்க்கறதுங்கிறது அவசியம் இல்லை, அவ்வளோ தூரம் நம்ம யோசிக்கணுங்கிற அவசியம் இல்லை, பரவாயில்ல. இந்த பூமியானது ஏன் அவன் வந்து ஜீவிதாதபி தனாதபி குருவிங்கிறான்? என்னுடைய உயிரை காட்டிலும் என் செல்வத்தை காட்டிலும் அந்த பீமஜா தமயந்தி தான் ரொம்ப என்னுடைய மனசில் ஒரு பகுமானத்தை அவள் வந்து வகிக்கிறான்னா, இந்த பூமிங்கிறது அவளுடைய ஒரு பாரத்தில் ஒரு ஷோடஷீம் கலாமப்பி நான் அர்ஹதிங்கிறான். அஸ்யாக உர்வி, இந்த பூமியானது எஸ்யாக எந்த தமயந்தியனுடைய ஷோடஷீம் அபி கலாம் 1/16 கூட ந அர்ஹதி, ஷீ டஸ் நாட் டிசர்வ். இந்த பூமியானது டஸ் நாட் டிசர்வ் ஈவன் 1/16 ஆஃப் த ரெஸ்பெக்ட் ஐ ஹேவ் ஃபார் தமயந்தி என் மனசில். அப்போது இந்த பூமிக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேனா, அவளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேனா? அப்போ பூமியிலேருந்து தான் நமக்கு வந்து இந்த ராஜ்யம்ங்கிறது, ராஜ்யம் தனம் தானியம் இதெல்லாம் வந்து பூமியினுடைய ஒரு செழிப்பு தானே. அதை காட்டிலுமே நான் வந்து தமயந்தியை ஒஸ்தியாக நினைக்கிறேன்னா, அவள் தானே உனக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் இந்த வேர்ல்டு. உயிரை விட ஜாஸ்தியானா அவளை நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது அதை தான் கேட்குறாளோ என்னமோ அப்படிங்கிற அர்த்தத்தில் இவன் இந்த வாக்கியத்தை சொல்கிறான். அவனுக்கு வந்து மைண்டில் தன்னுடைய செல்வமோ உயிரோ அவ்வளவு பெருசு இல்லை. எதை கேட்டாலும் ஜீவிதாவதி சுலபம்னுட்டார். ஜீவிதம் வரையில் எதை கேட்டிருந்தாலும் நான் வந்து சுலபமாக எடுத்து கொடுத்துருவேன் இன்னொருத்தனுக்கு. இவர் என்ன கேட்க போகிறார், நான் கொடுத்து சந்தோஷப்படுத்த முடியும் அப்படின்னா உடனே சந்தோஷம்னு நினச்ச மாத்திரத்தில் மனசில் தமயந்தி தான் அந்த நினைவுக்கு வருது. ஏன்னா அவனுடைய சேத்தஸ் இப்போ சத்திக்கு சந்தோஷப்படுறது எந்த விஷயத்துலன்னா தமயந்தி விஷயத்தில். அப்போ தமயந்தி தான் என் மனசில் குடிகொண்டிருக்கா, ஆழ்ந்து குடிகொண்டிருக்கா. ஜீவிதத்தை காட்டிலும் தனத்தை காட்டிலும் அவள் ரொம்ப வசதியாக இருக்கா. ஆனால் என்னோடது இல்லையே நான் அவளை ப்ராமிஸ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற ஒரு சம்சயம் மைண்டில், இதெல்லாம் மைண்ட் வாய்ஸ் ஓடின்னு சா அருகதி எஸ்யாக ஷோடசீமபி கலாம் கில ந உர்வி, அந்த உர்வி பூமியானது யாருடைய 1/16 அளவுக்கு கூட அவள் அருகதை கிடையாதோ பூமிக்கு. அப்பேற்பட்டவளை தான் நான் வசத்தியாக என் மைண்டில் வச்சுருக்கேன். ஆனால் மம ஸ்வம்யேவ ந சா, ஷீ டஸ் நாட் பிலாங் டு மீ எட். भीमजा च हृदि मे परमास्ते जीवितादपि धनादपि गुर्वी न स्वमेव मम सार्हति यस्या षोडशीमपि कलां किल नूर्वी. சரியா இருக்கா?
அடுத்தது மீயதாம் கதம் அபீப்சிதமேஷாம் தீயதாம் த்ருதம் அயாச்சிதமேவ தம் திகஸ்து கலயன்னபி வாஞ்சாம் அர்த்திவாக் அவசரம் சஹதே யஹ. இப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, அடுத்தது இவர்களுடைய என்னை பொறுத்தவரையில், அதாவது நளனை பொறுத்தவரையில் தமயந்தி தான் வசத்தின்னு தீர்மானம் ஆயிடுத்து. அவளை ஆனால் இங்கே கொடுக்க முடியாது, ஏன்னா ஷீ டஸ் நாட் பிலாங் டு ஹிம் இல்லையா. அது தீர்மானம் ஆகும் பொழுது மீயதாம் கதம் அபீப்சிதம் ஏஷாம் அபீப்சிதம் கதம் மீயதாம்னா எப்படி நான் அளவிடுவேன், இவர்களுடைய ஒரு மினோதி தான் மீயதாம்ங்கிறதுக்கு அர்த்தம்னு நினைக்கிறேன். அந்த மினோத்திலேருந்து தான் எடுக்கிறேன். இல்லையா, நியாயத்தேன்னு விடுறார். ஓகே, எப்படி நான் புரிஞ்சுப்பேங்கிற மாதிரி அர்த்தத்தில் எடுத்துக்கிறேன். ஞானேன்னு அர்த்தம் இருக்கோ பார்க்கணும். மீயதாம் மீயதாம்னு இல்லவே இல்லை. ஓ, மீயத்தே வரணுமோ? கதம் மினோதிக்கு தானே மீயத்தே வரணும் இல்லை? ஞானம் மெஷர் தான், எப்படி அளவிடுவேங்கிறது தான். நியாயத்தான அர்த்தம் போட்டிருக்கு. தாத்து அர்த்தம் பார்த்தோம்னா உங்களுக்கு மானேங்கிற அர்த்தம் தான் இருக்குது, ஞானேங்கிற அர்த்தமே இல்லை. அப்போது எப்படி நான் அளவிட முடியுங்கிற அர்த்தத்தில் தான் அதை புரிஞ்சுக்கணும். எப்படி நான் அளவிட்டு அவளுடைய ஒரு ஒரு அபிலஷிதம் அபீப்சிதம் அவளுடைய விருப்பத்தை, ஏஷாம் அபீப்சிதம் இந்த நால்வர்னுடைய விருப்பத்தை கதம் மீயதாம் எப்படி நான் ஹவு கேன் ஐ மெஷர், ஹவு கேன் ஐ அண்டர்ஸ்டாண்ட், மெஷர் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படி அர்த்தம். அயாச்சிதமேவ த்ருதம் தீயதாம், சரி அவள் கேட்கறதுக்கு முன்னாடியே சீக்கிரம் கொடுத்துடணும். யூஸ்வலி கேட்க வரவாளுடைய ஒரு வார்த்தைக்கு அவசரமே கொடுக்கக்கூடாது. அவசரம் கொடுத்துட்டோன்னா இது வேஸ்ட்டு. அவளை அந்த மாதிரி ஒரு நிலைமையில நம்ம தள்ளிட்டோமேன்னு நமக்கு வருத்தப்படுவோம். ஏன்னா கேட்கறதுங்கிறது, ஒருத்தரை போய் ஒரு அப்ரோச் பண்ணி ஒரு விஷயம் கேட்கறதுங்கிறது இட் இஸ் மோஸ்ட் டிஃபிகல்ட் திங் இன் த வேர்ல்டு. ரொம்ப டஃப். ஏன்னா அந்த இடத்துல நம்மளுடைய ஒரு பயம், நம்மளுடைய ஒரு கான்ஃபிடென்ஸ் குலைஞ்சுடுறது, போயிடுறது, ஒரு பயம் இருக்குது, ஒரு தீனத்தனம் வந்துடுறது. ஐயோ நம்மளை இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு பகவான் நம்மளை தள்ளிட்டானேங்கிற ஒரு நிலைமை நமக்கு மைண்டில் அந்த ஒரு தாட் ப்ராசஸ் வந்துடும். அதெல்லாம் இருக்கிறதுனால அந்த யாச்சகன் வாயை திறந்து அவனுக்கு ஒரு அவசரம் கூட கொடுக்கக்கூடாதுங்கிறார். ஸோ கேட்கட்டுமே, கேட்டதுக்கப்புறம் நம்ம பண்ணலாமே அப்படின்னா இட் இஸ் எ வெரி அரகண்ட் ஆட்டிடியூடுங்கிறதுக்கு தான். கேட்கறதுக்கு முன்னாடி அதை நம்ம தீர்த்து வைக்கிறது தான் வசதியான ஆட்டிடியூடுங்கிற அந்த இடத்துல. அயாச்சிதமேவ த்ருதம் தீயதாம், அயாச்சிதம் கேட்காமல் இருக்கும் பொழுதே, அயாச்சிதே சதி அப்படி இல்லைன்னா கேட்காமல் இருக்கக்கூடிய வஸ்துவையே யாச்சனை செய்வதற்கு முன்னாடியே த்ருதம் சீக்கிரமாக தீயதாம் கொடுக்கப்பட வேண்டும். யஹா தாத்தா வாஞ்சாம் கலயன்னபி அர்த்திவாக் அவசரம் சஹதே தம் திக் அஸ்து. வாஞ்சாம் கலயன்னபி, எவனொருவன் வாஞ்சையை அறிந்த பொழுதும், அதாவது இன்னொருத்தர் என்ன கேட்க வராங்கிறது தெரிஞ்சின்ற பொழுதும், அர்த்திவாக் அவசரம் சஹதே யாச்சகனுடைய வார்த்தையினுடைய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக பொறுமையாக இருக்கானோ, வெயிட் பண்ணுறானோன்னு அர்த்தம். பிரதீட்சதே இத்தர்த்தா. அவன் எப்போ பேசுகிறான்னு வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொடுத்து பார்ப்போமே, உனக்கு தான் தெரியுமோ இல்லையோ, நேரடியாக கொடுக்க வேண்டியது தானே. அப்படி இல்லை, கேட்கட்டுமே அப்படின்னு ஒரு ஆட்டிடியூட் வராது நமக்கு. அதை சொல்கிறார் இந்த இடத்துல. அர்த்திவாக அவசரம் சஹதே, எவன் ஒருவன் பொறுத்துன்றிருக்கானோ, அர்த்தி வாச்சகன் வாக்கை சொல்லுவான், அவன் கேட்பான், அவன் வாயை விட்டு கேட்கட்டும்ங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வெயிட் பண்ணுறவன் இருக்கானே, தம் திக் அஸ்து. திக்குங்கிறது த்விதியா விபக்தி வரணும் அந்த இடத்துல. தம் திக் அஸ்து, அவன் சீச்சி, அவன் வேஸ்ட், அவன்லாம் ஒரு மனுஷனா அப்படிங்கிற மாதிரி அதை சொல்கிறார். நளன் தன் மைண்டில் இதெல்லாம் ஓடின்னு இருக்கு அவனுக்கு. மீயதாம் கதம் அபீப்சிதமேஷாம்
தீயதாம் திருதம் அயாச்சிதமேவ தம் திகஸ்து கலையன்னபி வாஞ்சாம் அர்த்திவாக அவசரம் சகதே யா. சரியா இருக்கா? அந்த விகத்துவ வந்து திக்கா போட்டுக்கணுமா? ஆமா, செகண்ட் லைன்ல தான் திகஸ்து தான். இக்கு வந்து க தானே உங்களுக்கு, அது அந்த இதுல மாறிடுமோ இல்லையோ, ஜலாம் ஜஸ்வம் தேவா ஆயிடுமோ இல்லையோ. ஓ விகஸ் வி போட்டிருக்கா இதுல. இது வி இருக்கா? இல்ல இல்ல, த தான் தப்பு. ஓ, என்னோடதுலயுமே வி தானே இருக்கு. தான் போட்டிருக்கு. அதான் இல்ல, தி தான். விக்குன்னு வார்த்தை கிடையாது, திக் அஸ்து தான். சீச்சின்னு சொல்றோம் இல்லையா, அவனுக்கு ஒரு அவதூறு அது. அடுத்தது பிராபித்தேன சட்டு காட்டு விடம்பம் லம்பிதேன பகு யாச்சன லஜ்ஜாம் அர்த்தினா யதகம் அர்ஜதி தாத்தா தன்னலும்பதி விளம்பிய ததானஹ. எதுக்காக அந்த மாதிரி அவன் திக் அஸ்து அப்படின்னு சொல்கிறாங்கிறதுக்கு ஒரு ஹேத்து இந்த ஸ்லோகத்தில். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த இந்த அர்த்தினா அர்த்திங்கிற ஒருத்தனுக்கு வந்து என்னென்னலாம் அவன் கஷ்டத்துக்கு உள்ளாகிறான் அப்படிங்கிறத வந்து முதல் லைனில் சொல்கிறார். சாட்டு காக்கு விடம்பம் பிராபித்தேன, தாத்தாவினால ஒருத்தன் கொடுக்குறவன். அதனால தான் நிதர்சன அலங்காரத்தில் என்ன சொல்லுவார், எக்ஸாம்பிள் யாதாத்து சௌமியதாசேயம் பூர்ணேந்தோர் அகலங்கதாம்பர். ஒரு கொடுப்பவனுடைய ஒரு நற்குணம்ங்கிறது இருக்கே, அது பூர்ணச்சந்திரனுக்கு வந்து களங்கமே இல்லாத தன்மை அப்படிம்பார். என்ன ஒரு வார்த்தை தெரியுமா இல்லையோ. அதாவது இந்த கொடுப்பவன் வந்து கொடுக்கறச்சேயே இப்படி இப்படி பணத்தை வந்து தேய்ச்சி கொடுப்பாம்பர் எங்கள் ப்ரொஃபஸர். எத்தனைன்னு எண்ணி கொடுப்பாம்பர். கொடுக்குற கைக்கு இன்னொரு கைக்கு தெரியக்கூடாதும்பர். அப்படி கொடுக்கணும். அதுதான் வந்து கொடைவள்ளல். அவன் பேசுறச்சே என்ன பேசுவான்னா, பிரியமாக பேசுவான், ட்ரை பண்ணுவான். சட்டு ரொம்ப அழகாக பேசுகிற மாதிரி பேசி அவனை கேலி பண்ணுறது. நீ ரொம்ப பெரிய ஆள்பா, நீ எல்லாம் இந்த மாதிரி நிலைமைக்கு வந்துட்டியே அப்படின்னு சொல்கிறதுங்கிறது சட்டு வாக்கியம். பிரியமாக சொல்கிற மாதிரி நினைக்கிறோம், ஆனால் எதிராளிக்கு வந்து அது புண்படும் மனசில், அவனை கேலி பண்ணுற மாதிரி ஆகும். ஸோ இந்த இடத்துல சட்டூச்ச காக்குஷ்ச தேன விடம்பம், அதனால் ஒரு விடம்பம் கேலி பேச்சு பரிகாசம், அப்படி அன்வயம் பண்ணிக்கணும். பிரியமாக பேசுகிற மாதிரி கேலி பண்ணுறது. அடுத்தது காக்கு, நீ உங்ககிட்ட இல்லையா பணம், என்கிட்ட வந்து கேட்குற அப்படின்னு காக்குவா பேசுறது, அதுவும் புண்படும் மனுஷாளுக்கு. அவன் எப்பேற்பட்ட ஒரு நிலைமையில வந்து கேட்குறாங்கிறது கூட மனசில் இல்லாத நம்ம ஏதோ பிரியமாக பேசுகிறதா நினச்சி கேலி பண்ணுறது, காக்குவா பேசுகிறதா, ஒரு கிண்டலாக பேசுகிறதா, ஏளனமாக பேசுகிறதா சொல்லி அவனை பரிகாசம் பண்ணுறது. இதனால் விடம்பம் பிராபித்தேன, பரிகாசத்தை அடைவித்தவனாக இருக்கும் அந்த அர்த்தி யாச்சகன். யாருனால பிராபித்தம்ங்கிறச்சு தாத்ரா பிராபிதா அர்த்தி. ஸோ இந்த இடத்துல பிராபித்தேனங்கிறது வந்து அந்த அர்த்திக்கு அட்ஜெக்டிவாக போகிறது. யாருனால அந்த அர்த்தி அடைவிக்கப்பட்டானுங்கும் பொழுது ஒரு கொடுப்பவன், கொடையாளின் பேர். அந்த கொடுப்பவன் என்ன பண்ணுறான்னா, கொடுக்கறச்சேயே இந்த மாதிரி பேசி கொடுக்குறான். அதனால் ஒரு பரிகாசத்துக்கு உட்பட்டவனாக இருக்கும் அர்த்தினா ஒன்று. ரெண்டாவது வந்து பகு யாச்சன லஜ்ஜாம் லம்பித்தேன அர்த்தினா, பல தரம் யாச்சனை ஒரு தடவை கேட்காத 2-3 தடவை, இன்னும் நேற்றுக்கு தானே வந்து இன்றைக்கி எதுக்கு வந்து திருப்பியும் கேட்குறேன்னு கேட்பான். உடனே வெக்கம் வரும் மைண்டில். அது வந்து அந்த நிலைமையில் இருந்தவாளுக்கு தான் அது புரியும். இல்லை, பகு யாச்சன லஜ்ஜா, பலமுறை கேட்பதனால் வெட்கத்தை லம்பித்தேன அடைந்தவனான அர்த்தி, ஆர் அடைவிக்கப்பட்டவனான அந்த அர்த்தி. அர்த்தினா இப்பேற்பட்ட ஒரு யாச்சகனினால் கேட்கறதுக்கு முன்னாடியே கொடுப்பதுங்கிறது ஒன்று இருக்கும் இல்லையோ. அடுத்தது இந்த பிரதமே அர்த்தினாக சரமான் அபூரயதம்பர் தேசிகர் இதில் யாதவாபியத்தில் சொல்லும் பொழுது இந்த இந்த எதுன்னு நினைக்கிறேன், அவன் வந்து கொடுத்த கொடுப்பில் ஒருத்தனுக்கு எல்லாத்தையும் கொடுத்துவிடுறான். அந்த முதல் அர்த்தி இருக்கானே, முதல் யாச்சகனை சாட்டிஸ்ஃபை பண்ண விதம் எப்படின்னா, அவனே மற்றவாளுக்கெல்லாம் கொடுத்துருவான், ராஜாட்ட வரைக்கும் வரணுங்கிற அவசியமே இல்லை, அந்த மாதிரி பண்ணிடுறானா முதல் யாச்சகனையே. அப்படின்னா கேட்பதுங்கிறதே ஒரு வெட்கத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். அப்படி ஒரு அர்த்தி இருக்கான்னா அது அந்த தாத்தாவுக்கு பாபம் வரா மாதிரி ஆயிடுறது, பாபத்தை சம்பாதிக்கிறான். அர்த்தினா கரணேன எது அகம்
தாத்தா அர்ஜதி, எந்த ஒரு பாபத்தை அந்த கொடுப்பவன் சம்பாதிக்கிறானோ, தத்து அந்த பாபமானது விளம்பிய ததானகா நலும்பதி. ஸோ லேட்டாக கொடுத்ததுனால அது வந்து அழிஞ்சு போயிடும்னு நினைக்க முடியாது. விளம்பியன்னு ரொம்ப லேட்டாக கொடுப்பதனால ததானகா சஹா தம் அகம் புனக ந லும்பதி. இது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஒருத்தன் கேட்டதுக்கு அப்புறமும் கேட்டதுனாலேயே முதல்ல பாப்பத்தை சம்பாதிச்சுக்கிறான் இந்த தாத்தா. அவன் கேட்டதுக்கு அப்புறம் இதை வந்து லேட்டாக கொடுக்கறதுன்னு இருக்கே, இத்தனை நேரம் யோசிச்சுட்டு கொடுக்கலாமா வேண்டாமா, நம்மள்ட்ட பைசா இருக்கா இல்லையா, இந்த பைசா திருப்பி சம்பாதிக்க, இவ்வளவெல்லாம் யோசிச்சு கொடுக்குறான் பாருங்கோ, அவனுக்கு இந்த பாப்பம் போயிடுமா என்ன? பாப்பம் போகாது. கொடுத்தேனே பாப்பம் போயிடுத்தே அப்படின்னு நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட்டை கேன்சல் பண்ண முடியாதுங்கிற. புரியுறதா? ஸோ விளம்பிய ததானகா, ஒரு லேட்டா விளம்பேன யஹா ததாதி ததானகா, ஷானச் பிரத்யத்தில் இருக்க அந்த இடத்துல பிரதமா பக்தி தான். ஸோ தாத்தான் தான் அர்த்தம். ஸோ எவன் ஒருவன் ஒரு டிலேயோட கொடுக்குறானோ அவனுக்கு தத்து அகம், அந்த பாப்பமானது ந லும்பதி, அது போவதில்லை, லோபம் அடைவதில்லை. அந்த பாப்பம் இருந்துட்டே தான் இருக்கு. அதுக்குண்டான பாப்பத்தை அனுபவிச்சு தான் தீரணும் இல்லையா? 1 - 1 = 0 ஆகாது. 1க்கு தனியாக அனுபவிக்கணும், இந்த 1க்கு தனியாக அனுபவிக்கணும். அப்படிதான் இப்போ பிராபித்தேன சட்டுகாக்கு விடம்பம் லம்பித்தேன பகு யாச்சன லஜ்ஜாம் அர்த்தினா யதகம் அர்ஜதி தாத்தா தன்னலும்பதி விளம்பிய ததானா யத் பிரதேயம் உபநீய வதான்யைஹி தீயதே சலிலம் அர்த்திஜனாய யாச்சனோக்தி விபலத்வ விஷங்கா திராசமூர்ச்சன சிகித்சிதம் ஏதது. இந்த எது பிரதேயம், எது கொடுக்கணுமோ அதை வந்து உபநீய வதான்யைஹி தீயதே அர்த்திஜனாய சலிலம் தீயதே. ஒரு விஷயம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறா, பிரதேயம், அதுதான் கொடுக்கப்பட வேண்டிய விஷயம். அது யாரால் கொடுக்கப்பட வேண்டியது? வதான்யைஹி, வதான்ய கொடைவள்ளல், கொடைவள்ளல்களால் எது பிரதேயம், எது கொடுக்கப்பட வேண்டியதோ அதை உபநீய எடுத்து சென்று அர்த்திஜனாய, இந்த கேட்பவர்களிடத்தில் சலிலம் தீயதே, ஜலம் விட்டு அந்த வஸ்துவை கொடுக்குறா. முதல்ல வந்து சலிலம் ஜலத்தை விடுறா, ஏன்னா கையை அலம்பிண்டு அதுக்கப்புறம்தான் வந்து வாங்கிக்கிறது. அந்த கை அலம்புறதுனால அந்த அர்த்தியினுடைய கையே உங்களுக்கு இப்போ சுத்தமாயிடுறது. அது எதுக்கு சொல்கிறேன்னா, அடுத்தது அந்த விமலம் அர்த்தி கமலம், பாணி கமலம்னு ஒரு இடத்துல வரப்போகிறது. அந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கணும் அதை. ஸோ முதல்ல அவள் ஜலம் விடுறா, ஜலம் விட்டு தத்தம் பண்ணுறதுங்கிற மூலியம் அதுதான். ஸோ தத்தம் பண்ணும் பொழுது நீங்கள் முதல்ல ஜலம் விட்டு கொடுக்குறேன். அந்த ஜலம் இப்போ என்ன ஆகிறதுன்னா அவளுடைய மனசுக்கு மருந்தாக ஆகிறது. சலிலம் சிகித்சிதம் ஏதது. இந்த எது சலிலம் வதான்யைஹி தீயதே பிரதேயம் உபநீய எது தீயதே. கொடுக்க வேண்டிய வஸ்துவை கிட்ட எடுத்துட்டு போய் இந்த கொடைவள்ளல்களாக என்ன ஒரு ஜலமானது கொடுக்கப்படுகிறதோ அர்த்தி ஜனங்கள், யாச்சகர்களுக்கு, அது யாச்சன உக்தி விபலத்துவ விஷங்கா திராச மூர்ச்சன சிகித்சிதம் ஏதது. இது வந்து ஒரு மருந்தாக அமைகிறது. எதுக்கு மருந்து? யாச்சனோக்தி விபலத்துவம். பல முறை கட்டதனால் என்ன ஒரு ஃபெயிலியர் அவளுக்கு ஏற்பட்டுதோ, அந்த ஃபெயிலியர்னால மனசில் எத்தனையோ ஒரு ரோகங்கள் இருக்குது, மனோவியதா இருக்குது மனசில். என்ன? விஷங்கா, டவுட்டு, திராச, பயம், மூர்ச்சனை அப்படின்னா அந்த ஒரு செயல் இழந்து இருக்கும் தன்மை, அதுதான் மூர்ச்சனை. ஃபெயிண்டிங்கிற ஸ்பெல்லுன்னு எடுத்துக்கூடாது. அதாவது கம்ப்ளீட்டாக மூர்ச்சை அடைஞ்சு விடுறதுங்கிற மாதிரி இல்லை. மூர்ச்சனானாலே உங்களுக்கு வந்து இந்த பெருமூச்சு விட்டுண்டு ஒரு செயல் இழந்த தன்மை இருக்கோ இல்லையோ, என்ன கிங்கர்த்தவியதா மூடாக இருக்கோ இல்லையோ, அதுதான் அந்த மூர்ச்சனம்ங்கிறது. அதற்கு மருந்தாக அமைகிறது இவர்கள் கொடுக்கக்கூடிய ஜலம். சரியா? சிகித்சிதம், சிகித்சதம் இல்லை, சிகித்சிதம் தான் இந்த இடத்துல. ஸோ எத் பிரதேயம் உபநீய வதான்யைஹி, இந்த இடத்துல அலங்காரம் எப்படின்னா, திராச மூர்ச்சனாதீனம் சம்பந்தம் கிடையாது. அவனுக்கு நிஜமாவே மூர்ச்சனம் இதெல்லாம் மைண்டில் வந்து கேட்குறவன் கேட்டுன்னு தானே இருக்கான் திருப்பி திருப்பி. அவன் இதனால பயந்துட்டு கேட்காமலா இருக்கான்? இல்லை, வெட்கப்பட்டுன்னு இருந்தாலும் ஜீவனம் நடக்கணுங்கிறதுக்காக
போய் பண்ணுறதான் பண்ணுறான். அது சிகித்சித்தமாக ஒன்றும் அமையறது இல்லையே இந்த சலிலம்ங்கிறது. ஆனால் அது சிகித்சித்தமாக இருக்கிறதுனால அபேதாத்தியவசாயம் அந்த இடத்துல. ஸோ இது பேதாத்தியவசாயம். ஆமாம், சலிலம் ஏவ சிகித்சித்தம் அந்த இடத்துல அதிசயோக்தி வந்துடுது. ஆக்சுவலி எது தத்து போடலைன்னா அந்த இடத்துல பரிணாம அலங்காரம் சொல்லிடலாம், கிரியா உபயோகித்துவம் பண்ணிக்கலாம். அது எது தத்து போட்டதுனால நீங்கள் வந்து அதிசயோக்தி தான் சொல்லணும் அந்த இடத்துல. சரியா? யத் பிரதேயம் உபநீய வதான்யைஹி தீயதே சலிலம் அர்த்திஜனாய யாச்சனோக்தி விபலத்வ விஷங்கா த்ராச மூர்ச்சன சிகித்சிதமேதத். அடுத்தது, அர்த்தினே ந திருணவத் தனமாத்திரம் கிந்து ஜீவனமபி பிரதிபாத்தியம் ஏவமாக குஷவத் ஜலதாயி திரவியதான விதிர் உக்தி விதக்தா. இந்த திரவியதான விதின்னு ஒன்று இருக்குது. அதாவது ஒரு சாஸ்திரம், திரவியங்களை தானம் செய்வதின் முறை அப்படின்னு ஒரு சாஸ்திரம். ஸோ திரவியதான விதிஹி இந்த சாஸ்திரமானது எப்படி இருக்குன்னா உக்தி விதக்தா, பேச்சில் ரொம்ப திறன் பெற்ற ஒரு சாஸ்திரமாக இருக்குது. ஸோ உக்தி விதக்தா எப்படி பேசணும், அதாவது எப்படி அந்த தானங்களினுடைய முறையை கூறுவது அப்படிங்கிற விஷயத்தில் அந்த சாஸ்திரமானது ரொம்ப வசதியாக இருக்குது. ஸோ உக்தி விதக்தா திரவியதான விதிகி. அதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னென்னா குஷவத்து ஜலதாயி. குஷவத்துங்கிறச்சே குஷேன சக வர்த்ததே இது குஷவத். தர்பப்புல்லோட ஜலத்தை கொடுக்க வேண்டும் அப்படின்னு இந்த திரவியதான விதியானது சொல்கிறது. அப்படி சொல்லக்கூடிய அந்த திரவியதான விதி மேலும் இவ்வாறு கூறுகிறது. எப்படி சொல்கிறதுன்னா, அதாவது புல்லோடு சேர்ந்து ஜலத்தை கொடுக்கணும்னு சொல்லக்கூடிய அந்த சாஸ்திரம், அதிலிருந்து நமக்கு வரக்கூடிய தாத்பரியம் என்னன்னா, அர்த்தினே திருணவது ந பிரதிபாத்தியம் கிந்து ஜீவனமபி தனமாத்திரம் திருணவது ந பிரதிபாத்தியம் கிந்து ஜீவனமபி திருணவது ஏவ பிரதிபாத்தியம் இது வததி. தான விதியில் உங்களுக்கு இதை சொல்லலை. தான விதியில் என்ன சொல்லியிருக்கு, தர்ப புல்லோட ஜலத்தை கொடுக்கணும்னு போட்டிருக்கு. அந்த தர்ப புல்லோட ஜலத்தை கொடுக்கறதுங்கிறதுனுடைய தாத்பரியம் என்ன நலன் எடுத்துக்கிற மைண்டில்னா, அர்த்தினே யாச்சகனுக்கு கொடுக்கும் பொழுது தனமாத்திரம் ந கேவலம் தனம் திருணவது திரஷ்டவியம். அதாவது ஒரு பைசாவை மாத்திரம் புல்லு மாதிரி நினைக்கக்கூடாது, உன் உசுர கூட கிந்து ஜீவனமபி பிரதிபாத்தியம் திருணவது பிரதிபாத்தியம். உன்னுடைய மனசு உன்னுடைய உசுர கூட நீ வந்து ஒரு புல்லு மாதிரி அதை நினைக்கணும். அவ்வளவு துச்சமாக நினைக்கணும், கேட்டால் உடனே கொடுக்க தயாராக இருக்கணும். அப்படி அந்த அந்த திரவியதான விதி சொல்கிறது. எது மூலியமாக சொல்கிறதுன்னா அது குஷவது ஜலதாயி திரவியதான விதி. அந்த விதி வந்து தர்ப புல்லோட கொடுக்கணுங்கிற விதி. இந்த விதியிலேருந்து நமக்கு என்ன தெரியறதுன்னா, புல்லு மாதிரி நம்ம பொருளை மாத்திரம் நினைக்கக்கூடாது, உயிரையும் அப்படி தான் நினைக்கணும். அதனால் உயிரை கூட கொடுக்க தயாராக இருக்கணும் அப்படின்னு தெரியறது. ஸோ ஒரு தானசீலனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் இது வந்து சொல்கிறது. பிரதிபாத்தியம் அப்படிங்கிறது வந்து ஏகக்கிரிய அன்வைத்துவம் வருது. திருணவது தனமாத்திரம் ந பிரதிபாத்தியம் கிந்து ஜீவிதமபி பிரதிபாத்தியம் அப்படின்னு ஏகக்கிரிய அன்வைத்துவம் இருக்கிறதுனால துல்லிய யோகிதா. ஏவமாக கில அப்படின்னு சொல்கிறதுனால அந்த இடத்துல வந்து கிலன்லாம் இல்லை. ஸோ பிரத்தியமான உத்பிரேக்ஷா, ஒரு நியமம் நமக்கு சொல்கிறது. வியக்தாயாம் வாச்சி தானே, அந்த மாதிரி சொல்கிறதுன்னு சொல்கிறதுனால வாச்சக அபாவாத்து உங்களுக்கு வந்து இங்கே பிரத்தியமான கிரியா உத்பிரேக்ஷா. சரியா இருக்கா? அர்த்தினே ந திருணவத் தனமாத்திரம் கிந்து ஜீவனமபி பிரதிபாத்தியம் ஏவமாக குஷவத் ஜலதாயி திரவியதான விதிர் உக்தி விதக்தா. பங்கசங்கர விகர்ஹிதம் அர்ஹம் நஸ்ரிய கமலம் ஆசிரயணாய அர்த்திபாணி கமலம் விமலம் தத்வாச வேஷ்ம விததீத சுதீஹி தத். சுதீஹி இப்போ இந்த இந்த பாபத்தோடு கூடினதாக இருக்குது நம்மளுடைய இந்த கமலம்.
தாமரைப்பூ ஜென்ரலி பாப்பம் இல்லை, பங்கம். அதாவது பங்கம்னா ஷேரில் தானே பங்காத்து ஜாயதேதி பங்கஜகான்னு சொல்கிறோம். அப்படின்னா ஷேர்லேருந்து முளைக்கிறது தான் இந்த கமலம்னு இருக்குது. அப்போ பங்க சங்கர விகர்ஹிதம் கமலம். பங்க சேத்தினுடைய சங்கர சேர்க்கையினால் விகர்ஹிதம் ரொம்ப ஒரு வெறுக்கத்தக்கதாக இருக்கக்கூடிய இந்த கமலமானது தாமரைப்பூ என்பது ஸ்ரீயகா ஆசிரயனாய ந அர்ஹம், இது சரிப்பட்டு வராது. ஏன்னா அது வந்து சேத்துலன்னா முளைச்சிருக்கு, அதில் போய் ராஜ்யலக்ஷ்மி உட்காருவோளா அப்படின்னா உட்கார மாட்டா. ஸோ வேற ஒரு தாமரைப்பூவை அவளுக்கு தேர்ந்து எடுக்கணும். அந்த தாமரைப்பூ எதுன்னா விமலம் அர்த்திபாணி கமலம். ரொம்ப அப்படியே நம்ம ஜலத்தை விட்டு இப்போ அலம்பியிருக்கோமோ இல்லையோ, அவர்களுக்கு தத்தம் கொடுத்ததுனால அவர்களுடைய கை வந்து ரொம்ப விமலமாக இருக்குது. அந்த கை வந்து தாமரைப்பூ மாதிரி இருக்குது. ஸோ யாச்சகன் தாமரைப்பூ மாதிரி இப்படி விரித்து காமிக்கிறானோ இல்லையோ கேட்கறச்சே, அதனால் வந்து பாணி கமலம்னு அதை சொல்கிறார் அந்த இடத்துல ரூபகமா. ஸோ அர்த்திபாணி கமலம் விமலம், அந்த அப்பழுக்கற்ற ஒரு யாச்சகனுடைய கையனும் தாமரையானது தான் தத்வாச வேஷ்ம விததீத. யாரு ஒரு புத்திசாலியானவன் அந்த லக்ஷ்மியனுடைய வாசஸ்தலமாக அர்த்திகளுடைய கைத்தாமரையை தான் வந்து அவ நியமிக்கிறா, விததீத செய்கிறார்கள். அகரோத் இத்தர்த்தா. ஒரு இதில் என்ன தாத்பரியம், an intelligent person என்ன தீர்மானம் பண்ணுவான்னா, தன்கிட்ட இருக்கக்கூடிய வெல்த் வந்து அதை நம்மளே வச்சுட்டு இருந்தோம்னா அது வந்து பாப்பத்துக்கு சமானம். சேத்துல முளைச்ச தாமரைப்பூ மாதிரி அது. அதில் போய் நம்ம வந்து இந்த செல்வத்தை சேர்த்து வச்சுட்டு இருந்தோம்னா அந்த செல்வத்துக்கு அது சரியான ஆசிரியனம் கிடையாது, இருப்பிடம் கிடையாது. இது எங்கே போய் சேர்ந்தா பரிமளிப்போட இருக்கும்னா, ஒருவன் யாச்சகத்திற்காக வந்து தன்னுடைய கையனும் தாமரையை நீட்டுகிறான். அந்த தாமரை அப்பழுக்கற்றதாக இருக்குது, ஏன்னா ஏற்கனவே ஜலத்தை விட்டு அது அலம்பியாச்சு அப்படின்னு எடுத்துப்போம். இங்கே சொல்லலை, ஆனால் சொல்கிறேன். தத்வாசவேஷ்ம விததீத. ஒரு இன்டெலிஜென்ட் பர்சன் வில் டிசைட் தட் எங்கிட்ட இருக்கிறத விட எவன்கிட்ட இருக்கிறது தான் அதுக்கு சோபை அதிகம். ஏன்னா இல்லாதவன்கிட்ட இருக்கிறச்சே தான் அதுக்கு ஒரு பாதுகாப்பு, அதுக்கு ஒரு மதிப்பு ஜாஸ்தி. இருக்கிறவன்ட்டையே திருப்பி வந்ததுன்னா அவன் அதை சட்டை பண்ண போகிறதில்ல. 100 ஜங்கிலி வச்சுருன்றவனுக்கு 101வது ஜங்கிலி மேலே என்ன ஆசை வரப்போகிறதா என்ன இல்லைன்னு எடுத்துப்போமே. இல்லாதவனுக்கு தான் முதல் சங்கிலி மேலேயே ஆசை வரும். அப்படி கணக்குங்க. அதனால் அவன் பாதுகாப்பாக வச்சுப்பான், அழகாக அவளை பார்த்துப்பான், தன்னுடைய கைக்குள்ளே வச்சு பார்த்துப்பான் அந்த லக்ஷ்மியை அப்படின்னு ஒரு சுதி, ஒரு புத்திசாலியானவன் தீர்மானம் செய்கிறான். சரியா? இந்த இடத்துல வந்து பாணி கமலம்ங்கிறது ரூபகம். தாமரையாக இருந்தாலும் தாமரைப்பூ தான் ஸ்ரீஹி லக்ஷ்மிக்கு வந்து இருப்பிடமாக இருக்குது. ஆனால் இருப்பிடமாக அருகதை இல்லைங்கிறதுச்சு அந்த இடத்துல அதிசயோக்தி. அசம்பந்தேபி இல்லை சம்பந்தேபி அசம்பந்தோக்தி, அப்படி அதிசயோக்தி. சரியா இருக்கா? பங்க சங்கர விகர்ஹிதம் அர்ஹம் ந ஸ்ரீய கமலம் ஆசிரயணாய அர்த்திபாணி கமலம் விமலம் தத்வாசவேஷ்ம விததீத சுதீஹி தத். யாச்சமான ஜனமானச விருத்தேஹே பூரணாய பத ஜன்ம நயஸ்ய தேன பூமிஹி அதிபாரவதி இயம் ந துருமைஹி ந கிரிபிஹி ந சமுத்திரைஹி. இந்த பூமியினுடைய பாரம் எதனாலன்னா இந்த சாகித்ய சங்கீத கலாவிஹீனா சாட்சாத் பசு புச்ச விஷாணஹீனா என்ன தே புவிபார திருணம் ந காதன்னபி ஜீவமானாக தே புவிபாரபூதாக அப்படின்னு வரும் இல்லையா? அந்த பூமிக்கு பாரமாக விளங்கக்கூடியவர்கள் யாருன்னா ஏஷாம் ந வித்யானத போனதானம் ஞானம் ந சீலம் ந குணோ ந தர்மஹா. யாருக்கு வந்து ஒரு சங்கீத சாஸ்திரம் இதெல்லாம் இல்லை, ஒரு குணம் இல்லை, அவர்கள் தான் பூமிக்கு பாரமாக ஆகிறாளே தவிர இந்த ந துருமைஹி மரங்கள் இருப்பதுனாலையோ இல்லை ந கிரிபிகி பர்வதங்கள்னால பூமி பாரவத்தின்னு சொல்லலை, சமுத்திரங்கள்னாலேயோ பூமிக்கு வந்து அதிபாரவதி ரொம்ப ஒரு பாரத்தோடு அவள் தாங்கின்னு இருக்காங்கிறத யாரும் சொல்லலை. பூமாதேவி வந்து யாதவாபியதத்தில் சொல்லும்பொழுது இந்த இந்த ராட்சசர்கள் தான் எனக்கு பாரமாக தோன்றதுன்னு போவேன். இந்த மற்றதெல்லாம் எனக்கு ஒன்றும் பாரமாக இல்லை, அரக்கர்களுடைய ஒரு விவகாரம் ஜாஸ்தி ஆக ஆக எனக்கு வந்து அப்படியே பாரத்தினால நமிதா அகம் அப்படின்பேன். தேன பூமி பாரத். இப்போ நலன் வந்து இப்போ கான்டெக்ஸ்டில் எப்படி அதை மாத்திரான்னா, யாச்சமான ஜன மானச விருத்தேகே பூரணாய எஸ்ய ஜன்ம பத நாஸ்தி.
பதன் ஷோகே, ஐயோ யாருடைய ஜன்மாவானது இந்த யாச்சகர்களுடைய கூட்டம் இருக்கே, யாச்சமான ஜன, யாச்சிக்கின்ற ஜனங்களினுடைய மானச விருத்தேகே, மனோவிருத்தியினுடைய பூர்த்தி, அதாவது மனசுல அபிலஷிக்கக்கூடிய விஷயத்தை பூர்த்தி செய்வதற்காக யாருடைய ஜன்மாவானது ந அஸ்தி இல்லையோ, தேன அவனால் அந்த ஒரு, அதாவது கொடைவள்ளலா இல்லைன்னா, ஒருத்தன் வேணும்னு வந்து கேட்டு நின்ன உடனே அதெல்லாம் இல்லை போயிட்டு வான்னுட்டு விரட்டுறான் பாருங்கோ. இந்த எச்சகையால் கூட காக்கா ஓட்ட மாட்டான், அந்த மாதிரி ஒரு பர்சனாக இருக்கிறவன் தான் இந்த பூமிக்கு தேனைவ புருஷேன இயம் பூமிகி அதிபாரவதி, ரொம்ப பாரத்தோடு இருக்கான்னு சொல்கிறோம். ந துருமைகி மரங்களால் இல்லை, ந கிரிபிகி கிரிகள்னால மலைகள்னால இல்லை, சமுத்திரத்தினால இல்லை. யாசமான ஜன மானச விருத்தேகே பூரணாய பத ஜன்மனயஸ்ய தேன பூமிகி அதிபாரவதி இயம் ந துருமைகி ந கிரிபிகி ந சமுத்திரைகி. கட்டுமா? சந்தேகம் இருக்கா இல்லையே?